உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் மன்னிப்பு கேட்டு பதவி விலக வலியுறுத்தியும் தென்காசி ரயில் நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் வர்க்ககுமார் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் மாவட்ட பொருளாளர் சுப்பிரமணியன், வணிகரணி மாநில துணை செயலாளர் மோசஸ், இளஞ்சிறுத்தை மாவட்ட அமைப்பாளர் ரீகன்குமார், கடையநல்லூர் ஒன்றிய செயலாளர் மூர்த்தி மற்றும் மணிகண்டன், மாரிமுத்து, பாண்டியன், செல்லதுரை, சுரேஷ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பதவி விலக கோரி முழக்கங்களை எழுப்பினர். புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் மன்னிப்பு கேட்டு பதவி விலக வலியுறுத்தியும் மதுரை மாவட்டம் சோழவந்தானில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 100க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு அமித்ஷா பதவி விலக கோரி முழக்கங்களை எழுப்பினர். இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்து பின்னர் விடுவித்தனர். புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் மன்னிப்பு கேட்டு பதவி விலக வலியுறுத்தியும் திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவள்ளி அடுத்த ஐயப்பந்தாங்கலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஐயப்பந்தாங்கல் கிழக்கு ஒன்றிய செயலாளர் தென்னரசு பிரேமலா தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசை கண்டித்தும் அமித்ஷா பதவி விலக கோரியும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் மன்னிப்பு கேட்டு பதவி விலக வலியுறுத்தியும் தூத்துக்குடி வடக்கு மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ சிலை முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய செயலாளர் மாடசாமி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இளைஞரணி மாவட்ட அமைப்பாளர் பிரபாவளவன் முன்னிலையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் வழக்கறிஞர் மாநில துணை செயலாளர் பெஞ்சமின் பிராங்க்லின், முற்போக்கு மாணவர் மாவட்ட அமைப்பாளர் ஸ்ரீதர் கரிவாலன், மாநில துணை செயலாளர் வணிகரணி கீழ ஈரால் ஜெகசாமி, நகர செயலாளர் கருப்புசாமி, பாண்டியன், மகளிரணி மாவட்ட செயலாளர் விஜயா அந்தோணி, மாவட்ட செய்தி தொடர்பாளர் மனுவேல், வணிகரணி மாவட்ட அமைப்பாளர் வின்சென்ட் ராஜ், மாவட்ட துணை செயலாளர் பாஸ்டர் மோகன், விளாத்திக்குளம் தொண்டரணி அமைப்பாளர் வில்லாளன் வெஸ்லி, விளாத்திக்குளம் தொகுதி செயலாளர் சடையாண்டி, தொழிலாளர் விடுதலை முன்னணி கலைச்செல்வம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு அமித்ஷா பதவி விலக கோரி முழக்கங்களை எழுப்பினர்.
புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் மன்னிப்பு கேட்டு பதவி விலக வலியுறுத்தியும் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் ஒன்றியம் சின்னாலப்பட்டி சிறப்பு நிலை பேரூராட்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆத்தூர் தொகுதி செயலாளர் தண்டபாணி தலைமையில் சின்னாலப்பட்டி காந்தி மைதானத்தில் அமைந்துள்ள பெரியார் சிலையிலிருந்து காவல் நிலையம் மற்றும் சார் பதிவாளர் அலுவலகம் வழியாக சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவிற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பேரணியாக சென்றனர். இதனைத் தொடர்ந்து தபால் நிலைய அலுவலகத்தை முற்றுகையிட வந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரை போலீசார் தடுத்து நிறுத்தினர். இந்த போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட பொருளாளர் சந்திரன், தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட அமைப்பாளர் பாண்டி, ரெட்டியார் சத்திரம் ஒன்றிய முன்னாள் செயலாளர் காமராசு, கர்ணன், ஆத்தூர் தொகுதி துணை செயலாளர் மூர்த்தி, ஆத்தூர் ஒன்றிய துணை செயலாளர் தா கணேசன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் முத்துமணிகண்டன், சிறுத்தை ரமேஷ், திருமாக்கபில், பிரபாகரன், பிரசாந்த், மதுரை வீரன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு அமித்ஷா பதவி விலக்கு கோரி முழக்கங்களை எழுப்பினர். புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் மன்னிப்பு கேட்டு பதவி விலக வலியுறுத்தியும் வேலூர் மாவட்டம் பேர்ணாம்பட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மண்டல துணை செயலாளர் வேதாச்சலம் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் சிவச்செல்ல பாண்டியன் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். இதில் குடியாத்தம் நகர செயலாளர் குமரேசன், மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் ராஜேஷ் மற்றும் முகமது பாஷா, பிரதீப், சேகர், குமரேசன், ராஜேஷ், சிவகுமார், சரவணன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசை கண்டித்தும் அமித்ஷா பதவி விலக கோரியும் கோஷங்களை எழுப்பினர். இந்து மத குப்பையால் உருவாக்கப்பட்ட 33 கோடி தேவர்களை ஏற்றுக்கொண்டால் சொர்க்கத்திற்கு இடம் கிடைக்கும் என்ற அடிப்படையில் அந்த தற்கொலை பேச்சின் அடிப்படையில் இந்தியா முழுவதும் சமுதாய சக்திகள் புரட்சியாளர் அம்பேத்கர் தனிமனிதன் அல்ல. புரட்சியாளர் அம்பேத்கர் ஓட்டு பொறுக்குவதற்காய் ஒரு அரசியல் இயக்கத்தை நடத்திய தலைவர் அல்ல. இந்திய மக்களின் பூர்வ குடிகளின் அரசியல் அதிகாரத்தை வென்றெடுக்க அனைத்து மக்களுக்குமான அரசியல் அதிகாரத்தை உருவாக்கி தந்த மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர். அப்பேற்பட்ட எம் தலைவன் அறிவுஜீவியை பார்த்து ஒரு தற்குறி கொச்சமடித்து பேசுகிறார் என்று சொன்னால் இதை இந்த மண்ணின் மைந்தர்களாக நாங்கள், மௌரிய பேரரசின் வாரிசுகளாக நாங்கள், அக்பரின் வாரிசுகள், புத்தரின் வாரிசுகள், அண்ணன் திருமாவின் வாரிசுகள், இந்து மதத்தை வேறறுப்போம், பார்ப்பன மதத்தை வேறறுப்போம், இந்த மண்ணை மீண்டும் பௌத்த நாடாக மாற்றுவோம். எங்களுடைய நாகரிகம் இந்த நாகரிகம். எனவே அமித்ஷாவின் முகத்திரையும் மோடியின் முகத்திரையும் மோகன் பகவத் என்ற பயங்கரவாதிகளும் நாட்டை விட்டு விரட்டி அடிக்கின்ற வகையிலே நாங்கள் ஓய மாட்டோம். நாங்கள் ஆயுதம் எடுப்போம், ஆயுதம் எடுப்போம். புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் மன்னிப்பு கேட்டு பதவி விலக வலியுறுத்தியும் திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மேல்நாச்சப்பட்டு கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. ஒன்றிய அமைப்பாளர் சோலைமணி, முகாம் பொறுப்பாளர் சந்தோஷ்குமார், முகாம் செயலாளர் சசிகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் செல்வம், சதீஷ், ஞானபிரகாஷ், ராஜா, மணி, சஞ்சய், சிவா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அமித்ஷா பதவி விலக கோரி முழக்கங்களை எழுப்பினர். நாங்கள் விட மாட்டோம். மோடி அரசு, ஒன்றிய அரசு, மோடி அரசு, ஒன்றிய அரசு, புரட்சியாளர் அம்பேத்கரை, புரட்சியாளர் அம்பேத்கரை, மானங்கட்ட அமித்ஷாவே, கேவலப்படுத்த மானங்கட்ட அமித்ஷாவே. புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் மன்னிப்பு கேட்டு பதவி விலக வலியுறுத்தியும் நீலகிரி மாவட்டம் குன்னூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலாளர் சுதாகர் தலைமையில் மண்டல துணை செயலாளர் மன்னரசன் உள்ளிட்ட விசிகவினர் குன்னூர் மேட்டுப்பாளையம் இடையே இயக்கப்படும் மலை ரயிலை மறிக்க முயன்றனர்.
அப்போது அவர்களை தடுத்து நிறுத்திய போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்தனர். புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் மன்னிப்பு கேட்டு பதவி விலக வலியுறுத்தியும் திருவள்ளூர் மைய மாவட்டம் எல்லாப்புரம் தெற்கு ஒன்றிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வெங்கல் பகுதியில் மாநில துணை செயலாளர் வெங்கல் பாஸ்கர் மணி, மாவட்ட மகளிர் அணி செயலாளர் காஞ்சனா பாரத், கண்ணன் ஆகியோர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட மகளிர் அணி துணை செயலாளர் ஆர்த்தி, மணிரத்னம், துரை ஸ்ரீதர், பூந்தமல்லி தொகுதி துணை செயலாளர் பாரத் கண்ணன், மாவட்ட தொண்டரணி அமைப்பாளர் முன்னாள் ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர் கே ராமதாஸ், முன்னாள் ஒன்றிய செயலாளர் சி டி மணிமாறன், பெரியவர் தாந்தோணி, வழக்கறிஞர் நாக சுரேஷ், முகாம் செயலாளர் கண்ணன், கலைவாணன், சத்யா, ஸ்ரீனிவாசன், சுகு, வெண்மணி, அம்பேத், பிரியன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு அமித்ஷா பதவி விலக கோரி முழக்கங்களை எழுப்பினர். மிகவும் தவறு. மன்னிப்பு கேள். புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் மன்னிப்பு கேட்டு பதவி விலக வலியுறுத்தியும் திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் ஆற்றல் அரசு தலைமையில் விசிகவினர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் மாவட்ட துணை செயலாளர் வழக்கறிஞர் ஷாஜகான், ஸ்ரீரங்கம் தொகுதி செயலாளர் ஐலை மூர்த்தி, மணப்பாறை ஒன்றிய செயலாளர் அன்பரசன், மணப்பாறை நகர செயலாளர் வடிவேல், மணப்பாறை முன்னாள் நகர செயலாளர் ஆனந்தன், திருவரம்பூர் ஒன்றிய செயலாளர் சிறுத்தை குணா, பொன்னம்பட்டி பேரூராட்சி நகர செயலாளர் ஜாஃபர் அலி, மருங்காபுரி ஒன்றிய பொறுப்பாளர் சின்னதம்பி, ஆவரப்பட்டி முகாம் பொறுப்பாளர் குணசேகரன், மணப்பாறை வடக்கு ஒன்றிய பொறுப்பாளர் வேலு பிரகாஷ் ராவணன், வையம்பட்டி முன்னாள் ஒன்றிய செயலாளர் வெற்றி தமிழன், ஆனப்பட்டி அழகர்சாமி, வையம்பட்டி முகாம் பொறுப்பாளர் இளங்கா குறிச்சி, முகமது சாலிக், துவாக்குடி நகர பொருளாளர் சிறுத்தை சிவா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு அமித்ஷா பதவி விலக கோரி முழக்கங்களை எழுப்பினர். இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்து பின்னர் விடுவித்தனர். புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக வலியுறுத்தியும் தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள காந்தி பூங்கா முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முற்போக்கு மாணவர் கழகம் சார்பில் மாணவர் கழக ஒருங்கிணைப்பாளர் நவீன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் விசிக முற்போக்கு மாணவர் கழக நிர்வாகிகள் செந்தமிழ் வளவன், நிஷாந்த் வளவன், விஜயராகவன், குணேஷ், இறைவன், தர்மா, சபரிவாசன் மற்றும் இந்திய மாணவர் சங்கம் இளைஞர் நிர்வாகிகள் என 50க்கும் மேற்பட்டோர் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டு அமித்ஷாவுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நாடாளுமன்றத்தில் அம்பேத்கரை அவமதித்ததை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முற்போக்கு கழக சார்பாக வன்மையாக அமித்ஷாவை எச்சரிக்கின்றோம். அமித்ஷா பேசியது தவறானது. முற்றிலும் அவர் பதவி விலக கோரியும் அவர் இனி இதுபோல் எந்த ஒரு வார்த்தைகளையும் அம்பேத்கரை பற்றி அவரும் அவர் சார்ந்திருக்கக்கூடிய RSS பாஜக கும்பல்கள் எவருமே சாதி இந்துத்துவவாதிகளும் அம்பேத்கரை பற்றி தவறாகவும் விரிவாகவும் பேசக்கூடாது என்பதை விடுதலை சிறுத்தைகள் சார்பாகவும் மாணவர்கள் சார்பாகவும் கடுமையாகவும் உண்மையாகவும் எச்சரிக்கின்றோம். புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் மன்னிப்பு கேட்டு பதவி விலக வலியுறுத்தியும் சேலம் மேற்கு மாவட்டம் மேச்சேரி ரயில் நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேற்கு மாவட்ட செயலாளர் மேட்டூர் மெய்யழகன் தலைமையில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. இதில் ஒன்றிய செயலாளர் ஜனார்தனன், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை செயலாளர் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் இளையராஜா, பந்தல் ஜெயக்குமார், தென்னரசு பழனி, சேகர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு அமித்ஷா பதவி விலக கோரி முழக்கங்களை எழுப்பினர்.
புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் மன்னிப்பு கேட்டு பதவி விலக வலியுறுத்தியும் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை ரவுண்டானாவில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளர் குபேந்திரன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக வலியுறுத்தியும் திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேற்கு மாவட்ட செயலாளர் தளபதி சுந்தர் தலைமையில் நகர பொறுப்பாளர் பாலாஜி ஒருங்கிணைப்பிலும் 200க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில அரசியல் குழு செயலாளர் நீலவானத்து நிலவன் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பத்மாவதி தசரதன், அமுதினி பாலசிங்கம், ஈசநகரம் சுரேஷ், எட்டியப்பன் குட்டி, ஞான உதயம், பட்டறை ராபின், செந்தில், MRF ஆறுமுகம், ராசுவளவன், தமிழ்வளவன், வழக்கறிஞர் சிறுகடல் சதீஷ், திலீப், பேரம்பாக்கம் சார்லஸ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு அமித்ஷாவை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய பெயரை உச்சரிப்பது இன்றைக்கு பேஷன் ஆகிவிட்டது. அதற்கு பதிலாக நீங்கள் கடவுளின் பெயரை சொன்னால் கூட சொர்க்கத்திற்கு செல்லலாம் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்துகின்ற வகையில் அவருடைய சொல்லாடல் அமைந்தது. அதை எதிர்த்து இன்றைக்கு நாடு முழுவதும் பல்வேறு வடிவங்களில் போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அமித்ஷா அவர்களுக்கு நாங்கள் சொல்லுவதெல்லாம், வாழும் காலத்தில் இந்த மக்களை சாதியாலும் மதத்தாலும் பிளவுபடுத்தி அவருடைய ரத்தத்தை குடித்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய RSS சங் பரிவார்கள் அவர்கள் மறைந்த பின்பு சொர்க்கத்திற்கு போவதற்கான வழியை அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்த மக்கள் வாழும் காலத்திலேயே அவர்கள் எல்லா உரிமைகளையும் பெற்று எல்லா மனிதர்களும் சமம் என்கின்ற நிலையை உருவாக்கியவர் புரட்சியாளர் அம்பேத்கர். இந்த நாட்டை செருப்பு ஆண்டது என்கின்ற வரலாற்றை மாற்றி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கிய அரசியலமைப்பு சட்டம் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது என்பதை அவர்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். உடனடியாக அமித்ஷா அவர்கள் தார்மீக பொறுப்பேற்று அவருடைய ஒன்றிய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இந்திய மக்களிடத்திலும் உலக மக்களிடத்திலும் பொது மன்னிப்பு கேட்க வேண்டும். புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் மன்னிப்பு கேட்டு பதவி விலக வலியுறுத்தியும் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே புத்தூர் கடை வீதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முகாம் அமைப்பாளர் அன்புராஜ் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் வழக்கறிஞர் ஆனந்த செந்தில்குமார் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த ராஜ், பிரசாந்த், சுந்தரவடிவேல், மயில்நாதன், சிவா, முத்தமிழ் செல்வன், முருகானந்தம், ரகு உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். என்று சொல்லி ஆயில் உள்ளவரை உச்சரிப்போம். ஜெய் ராம் என்று சொல்லி சனாதனத்தை தூக்கி பிடிக்கும். ஜெய் ராம் சொல்லட்டும். புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக வலியுறுத்தியும் திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அம்பேத்கர் சிலை முன்பு ஒன்றிய செயலாளர் வெற்றி செல்வன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பின்னர் அமித்ஷா உருவப்படத்தை எரித்து அனைவரும் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பேரூர் செயலாளர் நாசிர் மைதீன், ஒன்றிய துணை செயலாளர் விடுதலை வளவன், வடமதுரை ஒன்றிய பொருளாளர் முத்து கணேசன், பேரூர் பொறுப்பாளர் அப்துல் சத்தார், விடுதலை கலை இலக்கிய பேரவை மாவட்ட அமைப்பாளர் தமிழழகன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு அமித்ஷா பதவி விலக கோரி முழக்கங்களை எழுப்பினர். புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக வலியுறுத்தியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருவாரூர் மைய மாவட்ட செயலாளர் தங்க தமிழ்செல்வன் தலைமையில் விசிகவினர் திருவாரூர் ரயில் நிலையத்திலிருந்து பழைய பேருந்து நிலையம் வரை பேரணியாக சென்று சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது திடீரென ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா உருவப்படத்தை தீயிட்டு கொளுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த போராட்டத்தில் நாகை நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் இடிமுரசு, முன்னாள் மாவட்ட செயலாளர் வடிவழகன் மற்றும் நிர்வாகிகள்
நிர்வாகிகள் அமுதா இனியன், அரவாணன், நிலவன், தமிழழகன், மகேஸ்வரி, சுகன்யா, மகேந்திரன், மாதவன், பூபாலன், சுதாகர், பொன் தம்பி, செல்வம், ஈவேரா அந்தோணி, வீரகுமார், புரட்சி வளவன் சுரேஷ், பிரபாகரன் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அமித்ஷா பதவி விலக கோரி முழக்கங்களை எழுப்பினர். அம்பேத்கரை கொச்சப்படுத்திய அமித்ஷா மீது புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக வலியுறுத்தியும் தூத்துக்குடியில் அம்பேத்கர் திருவுருவ சிலை முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மத்திய மாவட்ட செயலாளர் ஆட்டோ கணேசன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மாநில துணை பொதுச் செயலாளர் கலைவேந்தன் கண்டன உரையாற்றினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் சிறுத்தைக்குமார், மாநில மகளிர் அணி துணை செயலாளர் நிர்மலா, மாவட்ட செய்தி தொடர்பாளர் செல்வகுமார், மாவட்ட வழக்கறிஞர் அணி செயலாளர் குரு பிரசாத், வழக்கறிஞர் அணி அர்ஜுன், மகளிர் அணி மாவட்ட செயலாளர் சித்ரா, மகளிர் அணி ராணி சத்யராஜ், முருகேஸ்வரி, மீனவர் அணி மாவட்ட அமைப்பாளர் ஜான்சன், 58வது வார்டு செயலாளர் ஜெயசுராஜ், சந்தனகுமார், ஊடக மையம் முத்துக்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு அமித்ஷா பதவி விலக கோரி முழக்கங்களை எழுப்பினர். மத்திய ஒன்றிய உள்துறை அமைச்சர் RSS கும்பலை சேர்ந்த அமித்ஷா அவர்களை கண்டிக்கின்ற வகையிலே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்தி அவமானப்படுத்தி இந்திய நாட்டிற்கே ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி தந்த தந்தையினுடைய பெயரை அவமானப்படுத்துகின்ற வகையிலே நாடாளுமன்றத்தில் பேசிய அமித்ஷாவை கண்டித்து தூத்துக்குடி மைய மாவட்டத்தின் சார்பிலே மாவட்ட செயலாளர் ஆட்டோ கணேசன் அவர்களுடைய தலைமையில் நாங்கள் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் உடனடியாக மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். அவர்கள் பதவி விலக வேண்டும். அவர்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்கின்ற அந்த ஆதரவு சக்திகள் உடனடியாக தன்னுடைய ஆதரவை வாபஸ் பெற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பிலே கேட்டுக்கொள்கிறோம். புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக வலியுறுத்தியும் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வழக்கறிஞர் வினோத்குமார் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஸ்டார்தனா, கலைச்செல்வன், நுங்கை மோகன், ஒருங்கிணைப்பு கவியரசன் ஹரிகுமார், கோதண்டம், சதீஷ்குமார், அண்ணாமலை, லாரன்ஸ், செந்தில்குமார், சுதாகர், விக்டர், மகேஷ், சரண் குமார், ஜலீல்பாய், பாக்கியராஜ், புருஷோத்தமன், மணிகண்டன், கோவிந்தராஜ் மற்றும் சிறப்பு அழைப்பாளராக வழக்கறிஞர் தமிழினியன், மூரே கார்த்திக், சுரேஷ், சாஸ்தா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு அமித்ஷா பதவி விலக கோரி முழக்கங்களை எழுப்பினர். புரட்சியாளர் அம்பேத்கரை பாராளுமன்றத்தில் புத்தி கெட்டத்தனமாக சிந்தனையே இல்லாமல் பேசி அவமானப்படுத்திய அமித்ஷாவை கண்டித்து 1000 விளக்கு பகுதியின் சார்பாக விடுதலை சிறுத்தைகள் இன்னைக்கு அணி திரண்டு அமித்ஷாவை பதவி விலக கோரியும் பாராளுமன்றத்தில் மன்னிப்பு கேட்க கோரியும் இந்த ஆர்ப்பாட்டம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக வலியுறுத்தியும் மதுரை மேற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மதுரை சோழவந்தான் பகுதியில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட செயலாளர் சிந்தனை வளவன் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் மேற்கு ஒன்றிய செயலாளர் தமிழாளன், உசிலை ஒன்றிய செயலாளர் பழனிசாமி, தொகுதி செயலாளர் சுந்தரமூர்த்தி மற்றும் மூக்கையா, காமராசு, கணபதி, அரசு, தன்மான செல்வி, கீதா, செயலட்சுமி, மாரியப்பன், சுரேஷ், சிறுத்தை பாலன், குமணன், ஜெயச்சந்திரன், ராதா உள்ளிட்ட 150க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அமித்ஷா பதவி விலக கோரி முழக்கங்களை எழுப்பினர்.
புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக வலியுறுத்தியும் சென்னை பேசின் பாலம் ரயில் நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வடசென்னை மாவட்ட செயலாளர் உஷாராணி தலைமையில் விசிகவினர் ரயில் மறியலில் ஈடுபட முயன்றனர். அப்போது அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் டிக்கெட் கவுண்டர் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ராசெல்வம், கவுன்சிலர் அம்பேத் வளவன், கல்தூன் ரவி, முன்னா கான் உட்பட 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அமித்ஷா பதவி விலக கோரி கோஷங்களை எழுப்பினர். மாநிலங்களவையில் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை அவமதித்திருக்கிறார். அதை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் தமிழ்நாடு முழுவதும் உடனே அவரை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு பேஜன் பிரிட்ஜ் ரயில் மறியல் போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் பங்கேற்றிருக்கிறோம். தொடர்ந்து ஒன்றிய பாஜக அரசு புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாளிலும் நினைவு நாளிலும் அவரது பாதத்தை தொட்டு வணங்குகிறார்கள். மற்ற நேரங்களில் புரட்சியாளர் அம்பேத்கர் கருத்தியலை, குறிப்பாக அரசியல் சட்டத்தை பிரிவை அவர்கள் தொடர்ந்து நொறுக்கி வருகிறார்கள். அதன் அடையாளமாக நேற்று ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் புரட்சியாளரை அவமதித்திருக்கிறார். உடனே அவர் மீது பதவி நீக்கம் செய்ய வேண்டும். புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் மன்னிப்பு கேட்டு பதவி விலக வலியுறுத்தியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஈரோடு வடக்கு மாவட்ட செயலாளர் மிசா தங்கவேல் தலைமையில் சத்தியமங்கலம் புதிய பேருந்து நிலையம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பவானி சாகர் தொகுதி செயலாளர் பொன் தம்பிராஜன், சக்தி நகர செயலாளர் சிறுத்தை சிவா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வன்மையாக கண்டிக்கின்றோம். மோடி அரசே, மோடி அரசே, அமித்ஷாவே, அமித்ஷாவே, உடனடியாக ராஜினாமா செய். புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் மன்னிப்பு கேட்டு பதவி விலக வலியுறுத்தியும் தருமபுரி பிஎஸ்என்எல் அலுவலகம் எதிரே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மைய மாவட்ட செயலாளர் பாண்டியன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் தகடூர் தமிழ்செல்வன் மற்றும் மாநில அமைப்பு செயலாளர் கோவேந்தன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மண்டல செயலாளர் தமிழ் அன்வராமன், சிவஞானம், அதியமான், கிள்ளிவளவன், குணசீலன், தேவ கலையரசன், தனலட்சுமி, மாது, செந்தில்குமார், மன்னன், ஆதி தமிழன், அம்பேத் வளவன், ஒன்றிய செயலாளர் குமரன், சந்தானமூர்த்தி, ஆட்டோ கிருஷ்ணன், கம்சலா, ரங்கநாதன், விபி முருகன், நல்லை சீனி, ஆறுமுகபாண்டி, ஜேசிபி செந்தில், நியூ ரவி தென்பாண்டி, சிறுத்தை கார்த்திக், குறும்பட்டி முருகன், ரவிக்குமார், கிருஷ்ணன், தலித் நாகராஜ், நத்தம் மாணிக்கம், ராமன், கோவிந்தசாமி, பரமசிவம், நத்தம் பழனிசாமி, மூர்த்தி, மகளிர் அமைப்பை சார்ந்த அமரா, விடுதலை மதி, இந்துமதி, முத்துலட்சுமி, அன்னக்கிளி, முனியம்மாள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். எங்கள் தந்தை அம்பேத்கர் இழிவுபடுத்த தகுதி உண்டா? அம்பேத்கரை இழிவுபடுத்திய புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக வலியுறுத்தியும் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் பேருந்து நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேற்கு மாவட்ட செயலாளர் வெள்ளை நெஞ்சன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் திருமயம் சட்டமன்ற தொகுதி செயலாளர் ரமேஷ், திருமயம் தெற்கு ஒன்றிய செயலாளர் துளையனூர் வீரமணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு அமித்ஷா பதவி விலக கோரி கோஷங்களை எழுப்பினர். கண்டிக்கின்றோம், 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 கண்டிக்கின்றோம். திருமாவளவன் தம்பிகள் கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம். கைது செய், கைது செய், கைது செய், கைது செய். அமித்ஷாவை கைது செய், அமித்ஷாவை கைது செய், கைது செய், கைது செய், கைது செய், கைது செய். புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக வலியுறுத்தியும் தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி பெரியார் சிலை அருகில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தெற்கு மாவட்ட செயலாளர் அரவிந்த்குமார் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மண்டல செயலாளர் சதாசிவகுமார், தஞ்சை நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் இளந்தென்றன், மாநில பொறுப்பாளர் பசுபதி, ஒரத்தநாடு தொகுதி செயலாளர் வழக்கறிஞர் அரசு முதல்வன், முன்னாள் மாவட்ட துணை செயலாளர் ஆத்மா ஆனந்தகுமார், பேராவூரணி நகர
மாவட்ட செயலாளர் மைதீன், பேராவூரணி ஒன்றிய செயலாளர் சிவா, முன்னணி பொறுப்பாளர்கள் மகேந்திரன், தம்பி வெற்றி, நீலகண்டன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு அமித்ஷா பதவி விலக கோரி முழக்கங்களை எழுப்பினர். அமித்ஷாவை கண்டிக்கின்றோம். இந்தியா கூட்டணி கட்சிகளின் சார்பில் கண்டிக்கின்றோம். புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் மன்னிப்பு கேட்டு பதவி விலக வலியுறுத்தியும் திருவள்ளூர் பெரியபாளையம் அடுத்த தண்டலம் பஜார் பகுதியில் உள்ள அம்பேத்கர் சிலை அருகே எல்லாபுரம் வடக்கு ஒன்றிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஒன்றிய செயலாளர் அறிவுச்செல்வன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கும்மிடிப்பூண்டி ஒருங்கிணைந்த ஒன்றிய செயலாளர் நேசகுமார், மாநில அரசியல் குழு செயலாளர் நீலவானத்து நிறுவன், திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி பொறுப்பாளர் வழக்கறிஞர் நெடுஞ்செழியன், மாநில அச்சு ஊடக துணை செயலாளர் பாஸ்கர் மணி, மாவட்ட பொருளாளர் தண்டலம் தமிழ்ச்செல்வன், மாவட்ட நிர்வாகிகள் பெரியபாளையம் நாகராஜ், கும்மிடிப்பூண்டி தொகுதி துணைச் செயலாளர் பாபு, வெங்கல் தான்தோணி, தீனதயாளன், தண்டலம் பிரசாத், பௌத்த நெறியாளர் அல்லிபுத்து, வகுலன், கரூர் மாவட்ட பொறுப்பாளர் நவநீத கிருஷ்ணன், ஒன்றிய நிர்வாகிகள் மணிமாறன், மகளிர் அணி பொறுப்பாளர் சுதா ராணி, லட்சுமி, சௌமியா, பொம்மி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு அமித்ஷா பதவி விலக கோரி முழக்கங்களை எழுப்பினர். கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக இந்திய நாடாளுமன்றத்தில் புரட்சியாளர் தந்தை அம்பேத்கர் அவர்களால் எழுதி இந்த நாட்டுக்கு அளிக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 75வது ஆண்டு நினைவேந்தல் அந்த சிறப்பான நாளை கொண்டாடுகின்ற வகையிலே நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் பேரை உச்சரிக்கும் பொழுது அதில் வெறுப்புற்ற இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா எப்போது பார்த்தாலும் அம்பேத்கர் 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 என்பது ஒரு பேஷனாகிவிட்டது. அவர் பேரை சொல்வதை காட்டிலும் கடவுள் பேரை சொன்னார் அல்லது ராமன் பேரை சொன்னார் சொர்க்கத்துக்கு போகலாம் என்று புரட்சியாளர் அம்பேத்கரை இழிவுபடுத்தி பேசியதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வன்மையாக கண்டிக்கின்றோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கு திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்தின் சார்பில் எல்லாபுரம் ஒன்றியத்தின் சார்பில் இன்றைக்கு நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் எங்களுடைய கோரிக்கை என்னவென்று சொன்னால், எங்கள் தலைவர் எழுச்சி தமிழ் அவருடைய அறிவுறுத்தல்படி அவருடைய கோரிக்கைப்படி அமித்ஷா தானாக முன்வந்து ரிசைன் செய்ய வேண்டும். இல்லை என்று சொன்னால் அவர் பதவி விலகுவல் வரை நாங்கள் ஓய மாட்டோம். புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் மன்னிப்பு கேட்டு பதவி விலக வலியுறுத்தியும் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் தேன்கனிக்கோட்டை வட்டம் கேலமங்கலத்தில் உள்ள ரயில் நிலையத்தில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் செல்வம் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அம்பேத்கருக்கு அவமானம், அம்பேத்கருக்கு அவமானம், வெளியேறு, வெளியேறு, ராஜினாமா செய், ராஜினாமா செய், ராஜினாமா செய், அமித்ஷாவே ராஜினாமா செய், அமித்ஷாவே ராஜினாமா செய், ராஜினாமா செய், ராஜினாமா செய், ராஜினாமா செய், ராஜினாமா செய், மோடியே ராஜினாமா செய், மோடியே ராஜினாமா செய். புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் மன்னிப்பு கேட்டு பதவி விலக வலியுறுத்தியும் ஈரோடு ரயில் நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஈரோடு மாநகர மாவட்ட செயலாளர் எம் சாதிக் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் அந்தியூர் ஈஸ்வரன், கமலநாதன், பொருளாளர் விஜயபாலன், நிர்வாகிகள் அம்ஜத் கான், சுரேஷ் உள்ளிட்டோர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மோடி, அமித்ஷா ஆகியோரின் உருவப்படங்களை கிழித்து எதிர்ப்பை தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்து பின்னர் விடுவித்தனர். புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் மன்னிப்பு கேட்டு பதவி விலக வலியுறுத்தியும் புதுச்சேரி மாநிலம் சேதராப்பட்டு பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து அமித்ஷாவின் உருவ பொம்மையை எரித்து தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். கொலைக்காரன் அமித்ஷாவே, ஊழல்வாதி அமித்ஷாவே,
புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் மன்னிப்பு கேட்டு பதவி விலக வலியுறுத்தியும் கடலூர் மாவட்டம் வடலூர் நகர விடுதலை சிறுத்தைகள் சார்பாக வடலூர் 4 மணி சந்திப்பில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை முன்பு அமித்ஷாவின் உருவபொம்மை எரிப்பு போராட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்ட முற்போக்கு மாணவ அணி துணை அமைப்பாளர் ராஜ்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் வடலூர் நகர செயலாளர் தங்க ஜோதிமணி, வெளிச்சம் வீர சுமேஷ்குமார், விசிக மூத்த நிர்வாகி வரதராஜன், வடலூர் நகர பொருளாளர் பங்க சுரேஷ் மற்றும் பிரசாந்த், வீராசாமி, நந்தகுமார், இளங்கோ, சரவணன், சிவகுரு, கார் அருண், சுபாஷ், வழக்கறிஞர் ஆனந்த், பார்த்திபன், அபி, அசோக், செடியன், அப்பு, ஆனந்த் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அமித்ஷா பதவி விலக கோரி கண்டன கோஷங்களை எழுப்பினர். புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் மன்னிப்பு கேட்டு பதவி விலக வலியுறுத்தியும் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி பெரமநல்லூர் பேருந்து நிலையம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பெரமநல்லூர் ஒன்றிய பொருளாளர் வல்லம் ராமு தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட செயலாளர் அசுர வடிவேல், பெரமநல்லூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் சித்திரவேல், பஞ்சமீநில மீட்புக்குழு மாவட்ட அமைப்பாளர் விநாயகம், சுந்தரவடவன், சீனு, கமலக்கண்ணன், பாக்யராஜ், சண்முகம், ஆப்பிள் மதன் செல்வராஜ், மதி, பெரமநல்லூர் பேரூராட்சி பொறுப்பாளர் ஸ்ரீதர், வெங்கடேசன், தெள்ளார் மேற்கு ஒன்றிய செயலாளர் தசரதன், சீனு, முருகன், சுகுமாரன், பாண்டியன், ஏழுமலை, இருதயராஜ் மற்றும் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் மன்னிப்பு கேட்டு பதவி விலக வலியுறுத்தியும் சேலம் ஜங்ஷன் ரயில் நிலையம் முன்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநகர மாவட்ட துணை செயலாளர் வேலுநாயக்கன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மண்டல செயலாளர் இமயவர்மன், அங்கப்பன், தொகுதி செயலாளர் ஆதித்தமிழன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொறுப்பாளர்கள் குரு, வழக்கறிஞர் ஜான் பீட்டர், குணா உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். பாபா சாஹேப் அண்ணல் அம்பேத்கரை அவமானப்படுத்திய அமித்ஷாவை கைது செய்ய கோரி சேலம் தெற்கு மாநகர மாவட்ட துணை செயலாளர் வேலுநாயகன் தலைமையில இன்று இந்த போராட்டம் இங்கே நடந்து கொண்டிருந்த முற்றுகை போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. இன்று நாங்கள் சேலம் ரயில்வே சந்திப்பிலே ரயில் நிலையத்தை முற்றுகையிட்டிருக்கின்றோம். உடனடியாக அமித்ஷாவை கைது செய்யவில்லை என்று சொன்னால் அடுத்த கட்டமாக விடுதலை சிறுத்தைகளானது எங்களுடைய சிறைநிரப்பும் போராட்டத்தை நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம். ஆகவே உடனடியாக அமித்ஷாவை வன்கொடுமை தடுப்பு சட்டங்களின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும். இந்த போராட்டத்திலே சேலம் மாவட்டத்துடைய மேலிட பொறுப்பாளராக அண்ணன் அங்கப்பனும் மற்றும் இந்த பகுதியுடைய தொகுதி செயலாளர் அருமை தம்பி ஆயுத்தமிழன், மாநில துணை செயலாளர் ஜான் பீட்டர், குரு, வழக்கறிஞர் குரு உள்ளிட்ட ஏராளமான இந்த தொகுதியுடைய செயலாளர் ஆயுத்தமிழ் என்கின்ற பெருமாள் உட்பட ஏராளமான சிறுத்தைகள் கலந்து கொண்டிருக்கின்றோம். இன்று முற்றுகை போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த முற்றுகை போராட்டம் நாங்கள் கைவிட வேண்டும் என்று சொன்னால் அமித்ஷா கைது செய்யப்பட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக வலியுறுத்தியும் திருவள்ளூர் மாவட்டம் பேரம்பாக்கம் பஜார் வீதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளர் தளபதி சுந்தர் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் பாலசிங்கம் கண்டன உரையாற்றினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ரமேஷ், செந்தில், ஆனந்தன், சுகுமார், எழிலரசன், புருஷோத்தமன், மதி, செந்தில், சேலையன்பு, பாலாஜி, திலக், திலீப், சித்தம், வேதா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு அமித்ஷா பதவி விலக கோரி முழக்கங்களை எழுப்பினர். புரட்சியாளர் அம்பேத்கரை இழிவுபடுத்துவதை கண்டிக்கிறோம்.
புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் மன்னிப்பு கேட்டு பதவி விலக வலியுறுத்தியும் வேலூர் மாவட்டம் மரக்கோணம் ரயில் நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து ரயில் மறியலில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்து பின்னர் விடுவித்தனர். புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக வலியுறுத்தியும் காஞ்சி தெற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பாலாஜாபாத் ஊராட்சிக்குட்பட்ட ஐமஞ்சேரி பகுதியில் ஒன்றிய செயலாளர் ஜார்ஜ் புலவன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மண்டல செயலாளர் சூகா விடுதலை செடியன், காஞ்சி தெற்கு மாவட்ட செயலாளர் தீபா கெடிலரசு ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பியதோடு அமித்ஷாவின் உருவ பொம்மையை எரித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய துணைச் செயலாளர் முரளி மற்றும் திருமாதாசன் பாபு, மாவட்ட இளைஞர் அணி வாரணவாசி மதன், ஏழுமலை, தியாகராஜன், சேட்டு, கணேசன், ரூபேஷ், பாஸ்கர், குடியரசு, சின்னா, ஜெகநாதன், ஐயப்பன், கார்த்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் மன்னிப்பு கேட்டு பதவி விலக வலியுறுத்தியும் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விவசாய அணி மாநில துணைச் செயலாளர் ராஜசிங்கம், நகர செயலாளர் ஆட்டோ ஆறுமுகம், தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில துணைச் செயலாளர் ரத்தினம் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அமித்ஷாவின் உருவ பொம்மையை எரித்து தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். இந்த போராட்டத்தில் ஒன்றிய துணை செயலாளர் அறிவுச்செல்வன், நகர துணைச் செயலாளர் சத்யராஜ், நகர அமைப்பாளர் அன்பு, சென்னகிருஷ்ணன், பிரபாகரன், தலித் சரத், அன்னவேல், முனியன், அண்ணாமலை, ஒன்றிய துணைச் செயலாளர்கள் சுவாமிநாதன், சுதாகர், புஷ்பராஜ், இளங்கோவன், சின்னையன், ஸ்டீபன், விஜயகுமார், பிரபாகரன், தண்டாரம்பட்டு சிலம்பு, மணி, நகர பொறுப்பாளர்கள் மனோ, குணா, சூர்யா, சின்னராசு, கதிர், சுபாஷ், பிரசாந்த், வெங்கட், அரவிந்த், அருண் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு அமித்ஷா பதவி விலக கோரி முழக்கங்களை எழுப்பினர். புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக வலியுறுத்தியும் திருவண்ணாமலை மாவட்டம் சார்பில் கலசப்பாக்கம் பேருந்து நிலையத்தின் எதிரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருவண்ணாமலை மைய மாவட்ட செயலாளர் வளர்மதி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கல்வி, பொருளாதாரம், விழிப்புணர்வு மாநில துணைச் செயலாளர் வழக்கறிஞர் நாகராசன், அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை மாவட்ட துணைச் செயலாளர் ராஜகோபால், கலசப்பாக்கம் ஒன்றிய செயலாளர் ரஜினிகாந்த், புதுப்பாளையம் ஒன்றிய செயலாளர்கள் அன்னகிளி, பழனிசாமி, மாநில துணைச் செயலாளர் சுப்பிரமணி ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். இதில் மாவட்ட அமைப்பாளர்கள் செல்வமணி, சங்கர், தமிழரசன், ராஜ்குமார், சிவகுமார், முனுசாமி, ரூபாவதி, பாண்டியன், கோபி, ஐயப்பன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு அமித்ஷா பதவி விலக கோரி முழக்கங்களை எழுப்பினர். ஒரு இழுக்கு ஏற்பட்டிருக்கிறது. நாம் இன்றைக்கு தலை நிமிர்ந்து நடப்பதற்கு காரணமே புரட்சியாளர் அம்பேத்கரும் தலைவர் எழுச்சி தமிழரும் தான். அந்த நிலையில் தலைவர் எழுச்சி தமிழரே தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிற புரட்சியாளர் அம்பேத்கரை பாராளுமன்றத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா RSS கும்பல்
புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் மன்னிப்பு கேட்டு பதவி விலக வலியுறுத்தியும் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளர் தளபதி சுந்தர் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் திருவள்ளூர் ரயில் நிலையத்தின் அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக நாடாளுமன்றத்தில் மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கிற ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை பெயரை உச்சரிப்பது இன்றைக்கு ஃபேஷன் ஆகிவிட்டது. அதற்கு பதிலாக நீங்கள் கடவுளின் பெயரை சொன்னால் கூட சொர்க்கத்திற்கு செல்லலாம் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்துகின்ற வகையில் அவருடைய சொல்லாடல் அமைந்தது. அதை எதிர்த்து இன்றைக்கு நாடு முழுவதும் பல்வேறு வடிவங்களில் போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அமித்ஷா அவர்களுக்கு நாங்கள் சொல்லுவதெல்லாம், வாழும் காலத்தில் இந்த மக்களை சாதியாலும் மதத்தாலும் பிளவுபடுத்தி அவருடைய ரத்தத்தை குடித்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய RSS சங் பரிவார்கள் அவர்கள் மறைந்த பின்பு சொர்க்கத்திற்கு போவதற்கான வழியை அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்த மக்கள் வாழும் காலத்திலேயே அவர்கள் எல்லா உரிமைகளையும் பெற்று எல்லா மனிதர்களும் சமம் என்கின்ற நிலையை உருவாக்கியவர் புரட்சியாளர் அம்பேத்கர். இந்த நாட்டை செருக்கு ஆண்டது என்கின்ற வரலாற்றை மாற்றி புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் மன்னிப்பு கேட்டு பதவி விலக வலியுறுத்தியும் மயிலாடுதுறை வடக்கு மாவட்டம் சீர்காழியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை மாவட்ட துணை அமைப்பாளர் உலகக்கணி வண்ணன் பம்புகுமார் ஏற்பாட்டில் மயிலாடுதுறை வடக்கு மாவட்ட செயலாளர் தாமுகிரியவன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட செய்தி தொடர்பாளர் தேவா, கிறிஸ்தவ அமைப்பாளர் ஆசை தம்பி, இஸ்லாமிய ஜனநாயக பேரவை மாவட்ட அமைப்பாளர் பஷீர் அகமது, வழக்கறிஞர் செந்தில்குமார், பார்த்திபன், அன்புராஜ், இலக்கியராஜ், நவீன் பிரபு, மாதவன், ஜனவளவன், மணிக்கிராமம், ஜெயராஜ், மோகன், பாஸ்கரன், கருணா, அரவிந்தன், சின்ன பேருந்தோட்டம், சுடலொளி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு அமித்ஷா பதவி விலக கோரி முழக்கங்களை எழுப்பினர். நாடாளுமன்றத்தில் அவரை மதித்து பாஜகவின் முகத்தீரை புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் மன்னிப்பு கேட்டு பதவி விலக வலியுறுத்தியும் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் பேருந்து நிலையம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒட்டன்சத்திரம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ராஜவளவன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் திண்டுக்கல் மேலிட பொறுப்பாளர் ஜான்சன், கிறிஸ்டபர், தொழிலாளர் விடுதலை முன்னணி இயக்க மாநில துணை செயலாளர் தங்கராஜ், வணிகரணி மாநில துணைச் செயலாளர் பொன்வளவன், வணிகரணி மாவட்ட அமைப்பாளர் பூக்கடை செந்தில், நகர செயலாளர் வேலுச்சாமி, கிழக்கு ஒன்றிய பொருளாளர் வடிவேல், ஒன்றிய துணைச் செயலாளர் மாதவன், மகளிர் விடுதலை இயக்கத்தைச் சேர்ந்த மீனாட்சி, பிரேமா, சரஸ்வதி, மாரியம்மாள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு அமித்ஷா பதவி விலக கோரி முழக்கங்களை எழுப்பினர். எழுதிய அம்பேத்கரை கிண்டலடித்தும் அவமதிப்பும் பேசுகின்ற அமித்ஷாவே பதவி விலகு. புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக வலியுறுத்தியும் சென்னை குறுக்குப்பேட்டை ரயில்வே நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் இளஞ்சேகவரா முன்னிலையிலும் வடசென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் சவுந்தர் தலைமையிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் 100க்கும் மேற்பட்டோர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த மறியல் போராட்டத்தில் மண்டல செயலாளர் சுபாஷ், மண்டல துணைச் செயலாளர் முனீர் மற்றும் லோகேஷ், பாக்கியா, தமிழ்மணி, வழக்கறிஞர் ஜெகன், சுரேஷ், கோபிநாத், கார்த்தி, மோகன், நாகரசு, யோகன் பாபு, பிரமீளா, லட்சுமி வினோதினி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு அமித்ஷாவிற்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஒன்றிய அமைச்சர் RSS அமித்ஷா அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் அவமானப்படுத்தியிருக்கிறார். சனாதன சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்ட இந்த அமித்ஷா அவர்கள் இத்தனை ஆண்டு காலமாக அம்பேத்கரை நாங்கள் போற்றுகிறோம் என்று வேஷமிட்டதை அவர் நாடாளுமன்றத்தில் இல்லை இல்லை, எங்களுடைய முகம் இதுதான், சனாதன முகம்தான், நாங்கள் சனாதன சக்திகள் தான் என்கிற அடிப்படையில் அவர் தன்னுடைய அந்த பேச்சை கட்டியுள்ளார். எனவே புரட்சியாளர் அம்பேத்கர் என்பவர் ஒரு தனிநபர் அல்ல, ஒட்டுமொத்த மக்களின் நம்பிக்கைக்குரிய எதிர்காலமாக நவீன இந்தியாவின் தந்தையாக இருக்கக்கூடிய அவரை தொட்டால் இந்த தேசம் பற்றி எரியும் என்பதை சனாதன சங்கிகள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இன்றைய தினம் தேசம்
பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் மன்னிப்பு கேட்டு பதவி விலக வலியுறுத்தியும் சேலம் மாவட்டம் ஓமலூர் ரயில் நிலையத்தில் மாவட்ட செயலாளர் தேவானி தலைமையில் 100க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக வலியுறுத்தியும் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் வாயில் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில அரசியல் குழு செயலாளர் செந்தமிழ் செல்வன் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் புதுச்சேரி மாநில தலைமை நிலைய செயலாளர் செல்வசுந்தரம், புதுச்சேரி மாநில செய்தி தொடர்பாளர் மற்றும் விசிகாவினர் ஏராளமானோர் கலந்து கொண்டு அமித்ஷாவை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் மன்னிப்பு கேட்டு பதவி விலக வலியுறுத்தியும் தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் வட்டத்திற்குட்பட்ட திருப்பனந்தாளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வடக்கு மாவட்ட செயலாளர் முல்லை வளவன் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் அமித்ஷாவின் உருவ பொம்மையை எரித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் முன்னாள் மண்டல செயலாளர் வடக்கறிஞர் விவேகானந்தன், தஞ்சை புதுக்கோட்டை மண்டல துணைச் செயலாளர் முருகதாஸ், தொகுதி கழக செயலாளர் புலவர் சந்திரசேகரன், முன்னாள் மாவட்ட செயலாளர் தமிழருவி, கும்பகோணம் மாநகர மாவட்ட செயலாளர் சாக்கோ ராஜ்குமார், ஒன்றிய செயலாளர் வடக்கறிஞர் மதியழகன், நகர செயலாளர் குட்டிக்குமார், கிழக்கு ஒன்றிய செயலாளர் முருகப்பன், கும்பகோணம் ஒன்றிய செயலாளர் காசி தமிழ், விவசாய அணி மாநில பொருளாளர் வெண்மணி, இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட துணை அமைப்பாளர் ஞானசேகரன், தொகுதி துணை செயலாளர் கார்த்திக், மாநில தொண்டரணி துணைச் செயலாளர் KP செல்வம், முன்னாள் ஒன்றிய செயலாளர் சிவனேசன், மாநில விவசாய அணி துணை அமைப்பாளர் நாகப்பன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு அமித்ஷா பதவி விலக கோரி முழக்கங்களை எழுப்பினர். புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் மன்னிப்பு கேட்டு பதவி விலக வலியுறுத்தியும் சென்னை பூக்கடை உயர்நீதிமன்றம் அருகில் அமைந்துள்ள குரலகம் அருகே தொழிலாளர் விடுதலை முன்னணி மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட அமைப்பாளர் செல்வம் தலைமையில் விசிகாவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அம்பேத்கர் அவர்களை நாடாளுமன்றத்தில் அவமதிப்பு செய்த ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை உடனே பதவி நீக்கம் செய்ய வேண்டும். மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் தொடர்ந்து மௌனம் காத்து வருகிறார். அவர் அமித்ஷா அவர்களுக்கு தொடர்ந்து ஆதரவாக இருந்து வருகிறார். இந்தியா முழுவதும் இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்களின் இதயங்கள் இன்றைக்கு காயப்பட்டிருக்கிறது. இதை மாண்புமிகு பிரதமர் அவர்கள் அனைத்து மக்களுக்கும் பொதுவானவர். உடனடியாக மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து அவர் அமைச்சரவையில் அவரை நீக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் அவரை உடனே வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும். புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக வலியுறுத்தியும் சேலம் ஜங்ஷன் ரயில் நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் போராட்டம் நடைபெற்றது. அப்போது ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் இருதரப்பினருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர்.
புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் மன்னிப்பு கேட்டு பதவி விலக வலியுறுத்தியும் திருச்சி மாவட்டம் லால்குடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கள்ளக்குடி தலைமை தபால் நிலையம் முன்பு அமித்ஷாவின் உருவ பொம்மையை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒன்றிய செயலாளர் ரவீந்திரன், நகர செயலாளர் கதிர்வேல் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் திருச்சி கிழக்கு மாவட்ட செயலாளர் குரு அன்புச்செல்வன், தொழிலாளர் விடுதலை முன்னணி நிர்வாகி விடுதலை என்பன், தொகுதி செயலாளர் மரியகமல், தொகுதி துணை செயலாளர் விஜயகுமார், இளம் சிறுத்தை எழுச்சி பாசறை திருமா, ஏரோனி, மாங்குடியார் கமல், மாங்குடியார் ஆர் ரமேஷ், மகளிரணி எமல்டா, அருள், ஆஷா சுதா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். கும்பல் ரவுடியே, சனாதன கும்பல் ரவுடியே, அம்பேத்கர் கொடுத்த கண்டிக்கின்றோம். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,